வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் நான் இன்வெர்டர் ஏசி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் மோட்ரு ரிப்பேரு அந்த பிளேடும் ப்ராப்ளமாக இருக்குது. அதாவது இந்த ஃபேன் பிளேடு ஃபேன் மோட்ரு எல்லாம் செட்டாக மாற்ற போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஃபேன் மோட்ரு ஃபேன் பிளேடு எல்லாம் செட்டாக மாற்ற போகிறோம். ஃபேன் பிளேடு மாற்றிக்கிறோம். ஆப்போசிட் த்ரெட் வரும். ஆப்போசிட் த்ரெட்னா லூஸ் பண்ணால் டைட்டு, டைட் பண்ணால் லூஸு, இந்த மாதிரி வரும். லாங் த்ரெட்டில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் லீக் ஆகிடுச்சு. கேஜெலாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். லீக் ஆகிடுச்சு. எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கேஸ் லீக் ஆகிருக்கு. எதனால் லீக் ஆகிருக்குன்னா ஃபேன் ஓடாத்தால் ப்ரெஷர் அதிகமாகி பைப் வந்து கிராக் விட்டுடுச்சு. இதை வந்து வெல்டிங் அடிச்சாச்சு ஆல்ரெடி. இப்போ ஃபேனும் பிளேடும் தனியாக கிடைக்காதுன்ற ஃபேனும் பிளேடும் செட்டாகவே தனியாக மாற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து மாட்டியாச்சு. இப்போ வந்து வயரிங் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். வயரிங் கனெக்ஷன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் மாடல் வந்து இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா பின் மாடல் இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணி ஸ்க்ரூ கடியில் கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷனாக கொடுத்தாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேக்கம் ஆன் பண்ணி வேக்கம் போட்டுக்கலாம். மிஷின் ஆன் பண்ணிடுவோம். வேக்கம் ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணியாச்சு. இது சத்தம் மாறுது பாருங்க. இந்த மாதிரி சத்தம் மாறினா தான் வேக்கம் ஆகும். புகை வருது பார்த்தீங்களா, அதனால் வேக்கம் பாருங்க. பார்த்தீங்கன்னா கேஸ் லீக் ஆகிடுச்சு. அது வெல்டிங் பண்ணி அரெஸ்ட் பண்ணியாச்சு. உள்ளே இருக்க ஏர்லாம் வெளியில் எடுக்கணும். கம்பல்சரி வேக்கம் போட்டு கேஸ் போட்டால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சரி, வேக்கம் போட்டு கேஸ் போட்டால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வேக்கம் வந்து குறைஞ்சி ஒரு அரை மணி நேரம் போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா R32 கேஸு, அதாவது 22 கேஸ் பதிலாக R32 கேஸு. அதுக்கு முன்னாடி இந்த கவர்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா புது மிஷின் தான். மிஷின் மாற்றி 6 மாதம் தான் ஆகுது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் இவ்வளோ சீக்கிரமாக வந்துருக்கு. எதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடாத்தால் ப்ரெஷர் ஓவர் ஆகி பைப் வந்து வெடிச்சிடுச்சு. அதாவது கிராக் விட்டுடுச்சு ப்ரெஷர் தாங்காமல். ஃபேன் வரலன்னா ஏன் ஆகும் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் ஆகும்னா அந்த டெம்பரேச்சர் வந்து அப்படியே இருக்குது. டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா குறையாது. குறையிலன்னா இந்த மாதிரி பிரச்சனை தான் வரும். க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஆயிடுச்சு. வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மைனஸில் போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேக்கம் போட்டு முடிச்சாச்சு. கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா R32. முன்னாடி ஐடியில் கேஸ் வந்து ஏற்றிக்கணும். முன்னாடி எப்பயுமே வேறு ரிலீஸ் பண்ணி வேக்கம் போட்டு வேஸ்ட் ஆகிடும். மிஷின் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐடியில் எவ்வளோ கேஸ் இருக்கோ அதை அப்படியே ஊற்றணும். மிஷின் எம்டியாக ஓட்டக்கூடாது. குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 80 வரையுமே இருக்கணும். மிஷின் ஆன் பண்ணி நல்லா தான் கரெக்டாக இருக்கும். மிஷின் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் செட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினுடைய கண்டிஷன் கரெக்டாக தெரியும். கம்ப்ரஸர் ஆன் ஆகுதா நம்மளுக்கு தெரியும். மிஷின் ஆன் பண்ணதுக்கும் குறைஞ்சது ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும். வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. நேரத்தில் 3.90 ஹை ப்ரெஷர் கேஜ் தான் போடணும். கரெக்டாக காட்டணும். 130லேருந்து 150 வரைக்கும் இருக்கலாம் ப்ரெஷரு. லிக்விட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டுது பாருங்க. கேஸ் ஏறுது. கேஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் லிக்விட் லைனில் ஐஸ் கட்டும். சேர்த்து அந்த லிக்விட் லைனில் இருக்க ஐஸ்  இது வந்து பார்த்தீங்கன்னா R32 கேஸு.
பார்த்தீங்கன்னா மிஷினில் கொடுத்தீங்கன்னா கரண்ட் வந்து 6.30 வரைக்கும் இருக்கணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4.31 இருக்குது. கேஸ் ஏற ஏற அந்த ஆம்ஸ் வந்து நமக்கு ரைஸ் ஆகும். ஃபுல் லைனில் ரைஸ் கரைச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றியாச்சு. இப்போ வந்து ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 110 இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 40 ப்ரெஷராக ஏற்றினா தான் உங்களுக்கு கூலிங் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கேஸ் ஏற்றணும், வெயிட் பண்ணணும். உடனே அடுத்தடுத்து கேஸ் ஏற்றக்கூடாது. ஏன்னா வெயில் நாளுன்றதால ப்ரெஷர் டெம்பரேச்சரும் அதிகமாகிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா என்ன கேஸ் லெவல் கரெக்டாக இருக்கான்னு தெரியும். 110 இருக்குங்களா, ஸ்டெப்பாக அது ஏறும். அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.60 இருக்குது. ஸ்டெப்பாக ஏறும். எதனால் ஏறணும்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ப்ரெஷர் அதிகமாக ஸ்டெப்பாக ஏறும். 110 வச்சுன்னா இப்போ 115 வந்துருச்சு. முடிச்சாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.